இல்ல முழுமையா விஜய் உடைச்சிருவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு நடந்த அந்த கிறிஸ்டின் அவுட்ரீச்ன்னு சொல்ல முடியாது. கிறிஸ்மஸ் விழா கூட திமுகவினுடைய அவர் இனிகோ இருதயராஜ் வந்து திருநெல்வேலியில விழா நடத்துறாரு. அந்த விழா வந்து ஒரு திமுகவுக்கு ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா இதுக்கு முன்னால் அவர் வந்து சென்னையில அவருடைய இயக்கம் பேர் கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம். கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் சார்பாக சென்னையில ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவோ நடத்தின விழாவும் வெற்றி. அதே மாதிரி இப்ப நடந்த இந்த விழாவும் அவங்களுக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராமா இருந்திருக்கு. ஏன்னா டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியன் முஸ்லிம் மைனாரிட்டி ஓட் பேங்க் காங்கிரஸ் அவங்க கூட இருக்கிறதுனால அதையும் தாண்டி திமுகவுக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படின்றதுனால இந்த 3 எலெக்ஷனா அவங்களுக்கு தான் வந்திருக்கு. இந்த தேர்தலையும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் அவங்க நம்புறாங்க. ஆனா விஜய் அப்படின்றதுனால அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-10% தான் கிறிஸ்டியன் ஓட் பேங்க்ல ஒரு சில பர்சன்டேஜ் வந்து வெளியில போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து டிஎம்கேக்கு இருக்கு. அதை வந்து இனிகோவால கன்சாலிடேட் பண்ணி கொடுக்க முடியும்ன்றது திமுகவினுடைய நம்பிக்கை. அது ஓரளவு உண்மையும் கூட.